ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் மேன் பவருக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 242/2024, டேட் வந்து 11/7/2024 கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 11/7/2024. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 18/7/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட் இங்கே அவங்க கொடுத்துட்டாங்க. ஃபார் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் டெக்னிக்கல் மேன் பவர் ஃபார் இ-சேவா கேந்திரா இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷரி ஆஸ் கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா லேபரை வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸோ போஸ்ட் வேகன்சிஸ் வந்து போஸ்ட் நேமும் போஸ்ட் வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் பே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் மேன் பவர் போஸ்ட் நேமு கன்சால்டேட் பே வந்து பார்த்தீங்கன்னா 15,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 298 வேகன்சிஸ் தான் மொத்தம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 39 டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அரியலூர் வந்து பார்த்தீங்கன்னா 6, செங்கல்பட்டு 9, சென்னை 17, கோயம்புத்தூர் 14, கடலூர் 11, தருமபுரி 8, திண்டுக்கல் 10, ஈரோடு 9, கள்ளக்குறிச்சி 4, காஞ்சிபுரம் 4, கன்னியாகுமரி 5, கரூர் 6, கிருஷ்ணகிரி 7, மதுரை 13, மயிலாடுதுறை 3, நாகப்பட்டினம் 4, நாமக்கல் 7, நீலகிரி 7, பெரம்பலூர் 3, புதுக்கோட்டை 15, ராமநாதபுரம் 6, ராணிப்பேட்டை 5, சேலம் 10, சிவகங்கை 11, தென்காசி 4, தஞ்சாவூர் வந்து 9, தேனி வந்து பார்த்தீங்கன்னா 5, தூத்துக்குடியில் 6 போஸ்டிங்ஸு, திருச்சிராப்பள்ளி 8, திருநெல்வேலி 7, திருப்பத்தூர் 2, திருப்பூர் 12, திருவள்ளூர் வந்து பார்த்தீங்கன்னா 11 வேகன்சிஸு, திருவண்ணாமலையில் 9 வேகன்சிஸு, திருவாரூரில் 7, வேலூரில் 5, விழுப்புரம் வந்து பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி, விருதுநகர் 8, புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சிஸ், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 298 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸு. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10/7/2024 வந்து கேண்டிடேட் மேக்ஸிமம் ஏஜ் ஷுட் நாட் எக்ஸிட் 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஷுட் பி பார்ன் ஆன் ஆர் ஆஃப்டர் 9/7/1989 பின்னாடி தான் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் மஸ்ட்டு பொசஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிடெக்கு, எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்டெக்கு, எம்எஸ்சி ஐடி முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுவுமே கிடையாது. மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி இன்டர்வியூ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு 2 கட்டமாக நடத்துகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிலிமினரியில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வில் பி கால்டு ஃபார் ப்ரிலிமினரி இன்டர்வியூ இந்த ரேஷியோ ஆஃப் 1:10 பேஸ்டு, அதாவது 10:1 அப்படின்ற முறையில் வந்து கூப்பிட்றதா சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 10th 12th டிப்ளமோ யூஜி பிஜியில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து இன்டர்வியூ கூப்பிட்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிலிமினரி இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கில்லு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, மென்டல் அலர்ட்னஸ்ஸு, ஸோ அதேமாதிரி வந்து பொலைட்னஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜட்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஃபைனல் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ப்ரிலிமினரி இன்டர்வியூவில் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி 3:1 ரேஷியோவில், அதாவது 1:3 ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கூப்பிட்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனல் செலெக்ஷன் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ப்ரிலிமினரி இன்டர்வியூலையும் ஃபைனல் இன்டர்வியூலையும் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷனிஸ்ட்டு கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா the final selection list will be hosted in the Madras High Court website based on the merit only அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So final selection will be decided after security and verification of original document testimonials produced அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு. இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 18/7/2024 ஆன்லைனில் உங்களோட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.